ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ऋकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शान्ति शान्ति शान्तिः। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। पुस्तकं पठितः कर्तृराज्ञया प्राप्यते फलम् कर्म किं परं कर्म तज्जडम्। कृतिमहोदतौ पतनकारणम् फलमशाश्वतं गतिनिरोधकम्। ईश्वरार्पितं नेच्छया कृतं चित्तशोधकं मुक्तिसाधकम्। कायवाङ्मनः कार्यमुत्तमम् पूजनं जपश्चिन्तनं क्रमात् जगदयीषधीयुक्तसेवनम् अष्टमूर्तिभृदेवपूजनम् उत्तमस्तवादुच्चमन्दतः चित्तजं जप ध्यानमुत्तमम् आज्यदारया स्रोतसा समम् सरलचिन्तनं विरलतः परम्। भेदभावनात् सोऽहमित्यसौ भावनाभिदा पावनीमता। भावशून्य सद्भावसुस्थितिः भावनाफलात् भक्तिरुत्तमा। हृस्थले मनः स्वस्थता क्रिया भक्तियोगबोधाश्च निश्चितम्। वायुरोदना लीयते मनः जालपक्षिवत् रोधसाधनम्। चित्तवायवात् चित्क्रियायुताः
शाकयोद्वयी शक्तिमूलका लयविनाशिने उभयरोधने लयगतं पुनर्भवति नो मृतम् प्राणबन्धनालीनमानसम् एकचिन्तनात् नाशमेत्यदः नष्टमानसोत्कृष्टयोगिनः कृत्यमस्ति किं स्वस्थितं यतः दृश्यवारितं चित्तमात्मनः चित्वदर्शनं तत्वदर्शनं मानसं तु किं मार्गणे कृते नैव मानसं मार्ग आर्जवात् प्रत्ययस्त्वहं वृत्तिमाश्रिताः वृत्तयो मनो विद्यहं मनः अहमयं कृतो भवति चिन्तनः कृतो भवति चिन्मतः अयि पदत्यहं निजविचारणम् अहमिनाशवाज्यहमहं तया स्फुरति हि स्वयं परमपूर्णसत् इदमहं पदाभिक्यमन्वहम् अहमिलीनकेऽप्यलयसत्तया विग्रहेन्द्रिय प्राणधीतमः नाहमेकसत्तज्जडं ह्यसत् सत्त्वभासिका चित्पवेतरा सत्तया हि चेच्चित्तया ह्यहम् ईशजीवयो वेषधीभिधा सत्स्वभावतो वस्तु केवलम् सत्स्वभावतो वस्तु केवलम् இன்னும் கொஞ்ச நேரம் பாடினா அப்படியே தூங்கிடலாமா? ரொம்ப அருமையான பாட்டு இது. அதனால தான் எல்லா கிளாஸும் எல்லாமே பாடுறது. அப்படி பார்க்க பார்க்க இதுவும் வந்து முடியறதுக்கு வந்துடுது இல்லையா? அப்போ ரமண மகரிஷி, அதாவது நம்ம ஜென்ரேஷன், நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் நேரில் பார்த்து இதெல்லாம் அந்த காலத்தில் உபனிஷத் சொல்றேன், அந்த காலத்தில் கீதா சொல்றேன், அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் ப்ராக்டிக்கலாக இந்த லைஃப் இந்த டைத்தில் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா நமக்கு கண்ணு முன்னாடி நிறைய பேர் இப்பவே இருக்கா. சப்போஸ் அதெல்லாம் நமக்கு கண்ணில் படலைன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடியவா வந்து பகவான் ரமண மகரிஷி. இப்போ என்ன சொல்றார்? நிறைய புஸ்தகம் எடுத்து படிக்கலாம். நீங்கள்
எடுத்து படிச்சேன்னா அங்க ஒரு மாதிரி எழுதிருப்பான். சார வேணா கொஞ்சம் உங்களுடைய லெஃப்ட்டுக்கு போட்டுக்கோங்க வித்யா. அப்படி கழுத்து கஷ்டப்பட வேண்டாம். அப்போ என்ன சொல்லியிருக்கார்? உபனிஷத் என்ன சொல்றதோ, பகவத்கீதா என்ன சொல்றதோ, பிரம்மசூத்திரத்துல என்ன நிரூபணம் செய்யப்பட்டிருக்கிறதோ அதை தான் பகவான் ரமண மகர்ஷியும் சொல்றார். இது சரியா புரியாதவா, இதை சரியா தெரிஞ்சுக்காதவா தியானம் பண்ணணும். ஒரே மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துட்டு இந்த விசாரம் மட்டும் அப்படியே உட்காந்துட்டு நான் யாரு நான் யாரு அப்படிங்கிற விசாரம் மட்டும் பண்ணணும். வெறும் தியானத்துல இருந்தா போதும், படிக்க வேண்டாம், எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றக்கூடியவா இருக்கா. அவளுக்கெல்லாம் பாடம் கற்பிக்கிற மாதிரி அவ யார வழிபடுறாரோ அந்த பகவானே ரமண மகர்ஷியை வந்து இங்க மகா வாக்கிய போதனத்தை பண்றார். பூஜை பண்ணேன்னு சொல்றார், ஜபம் பண்ணுங்கன்னு சொல்றார், தியானம் பண்ணலாம்னு சொல்றார், யோக முறை அஷ்டாங்க யோகம் சமாதியை மேற்கொள்ளலாம்னு சொல்றார். அதற்கு பிரிப்பரேஷனா பிராணாயாமம், யோக ஆசனம் என்ன வேணா பண்ணலாம். அதுக்கப்புறம் என்டையர் பப்ளிக் சர்வீஸ், உலகத்துல செய்யக்கூடிய ஒரு கர்மமும் இது எல்லாம் எப்படி ஜெகத்துக்கு சேவனமாக, அதையே ஈஸ்வர பூஜையாக பண்ணலாம் அப்படிங்கறத வந்து சொல்றார். இதெல்லாம் எதற்காக மேற்கொள்ளணும், இதெல்லாம் எதற்காக பண்ணணும் அப்படின்னா இது எல்லாம் மன நிம்மதியை கொடுக்கும், மனசாந்தியை கொடுக்கும். ஆனால் இதுல ஏற்படக்கூடிய மனசாந்தி எப்படி இருக்கிறது? இந்த மனசாந்தியானது தாத்காலிகமாக இருக்கிறது, டெம்பரரியா இருக்குது. பரவாயில்லையே, டெம்பரரியா இருக்கட்டுமேன்னா தட் இஸ் நாட் வாட் வி டிசைர் ஃபார். அது எனக்கு வேண்டாம். எனக்கு என்ன வேணும்? எனக்கு வேண்டிய மனசாந்தி நிரந்தரமான மனசாந்தி வேணும், பர்மனன்ட் பீஸ் வேணும், பர்மனன்ட் சந்தோஷம் வேணும். அதுக்கு என்ன வழி? கஷ்டமான வழிதான். என்னது? கொரோனா வந்தாலும் வரலைனாலும், மாஸ்க் போட்டுண்டாலும் போட்டுக்கலைனாலும், வேக்சினேஷன் போட்டுண்டாவது போட்டுக்கலைனாவது சமத்தா படிச்சுட்டே இருக்கணும். பெரியவால சொன்னால எந்த ராஜா எந்த காட்டுக்கு போனாலும் நான் செய்வேன், அந்த மாதிரி இந்த விஷயத்துல இருக்கணும். சமத்தா படிச்சுட்டே இருக்கணும். எப்ப மட்டும் படிக்கணும்? படிச்சுட்டே இருக்கணும், அவ்வளவுதான். அப்படி அப்படி உயிர் பிரியும் போது பூர்ணமத பூர்ணமிதம் அப்படி கூட பண்ணணும். அப்படின்னா என்ன, எங்க எதுவுமே சான்ஸே இல்லையா? கடைசி மட்டும் ஒண்ணுமே ஆகாதா? அப்படி சொல்லல. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஃபைனல் எவ்வளவு தேவையோ, எவ்வளவு இட்லி சாப்பிடணும், எல்லாரும் நீங்க எல்லாரும் டெய்லி 4 இட்லி சாப்பிடுங்கன்னு சொன்னா சில பேர் கோச்சி பேர், ஏன் 4 இட்லி போறாது எனக்கு. சில பேருக்கு 2 பேரே 2 போதும் இல்லையா? எப்படி பண்ண முடியும்? அதை டேலி ஆகாது. இப்ப யாருக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணியா, சரியா? அதனால இது ஜெனரல் ரூல் கிடையாது. ஆனா வழிமுறை, மோக்ஷம் அப்படின்னு டிஃபைன் பண்றது, லட்சியம் அப்படின்னு டிஃபைன் பண்றது வந்து எப்படி இருக்கிறது அப்படின்னா இந்த படிப்பாக இருக்கும், ஞானமாக இருக்கிறது, ஞான யோகம் பிரதானமாக இருக்கிறது. அதற்கு நீண்ட காலம் சிஸ்டமேட்டிக்கா டிசிப்ளின்டா எப்படி நம்ம வந்து +2 10th +2 டிகிரி போஸ்ட் கிராஜுவேஷன் அப்புறம் PhD எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா நம்ம படிச்சோமோ அந்த மாதிரி பண்றக்கூடிய விஷயம். அட்லீஸ்ட் அங்கேயாவது கொஞ்சம் சப்ஜெக்ட் வேற வேறையா இருக்கும். பிஎஸ்சியில நல்லா இருக்கு, இன்ஜினியரிங்ல நல்லா இருக்கு இந்த சப்ஜெக்ட் அப்படின்னாவது தோணும். இங்க மட்டும் எல்கேஜிலேருந்து ஆரம்பிச்சு PhD மட்டும் ஒரே சப்ஜெக்ட் தான். ஆனா அங்க சப்ஜெக்ட் நமக்கு புதுசா இருக்கும், இங்க வந்து சப்ஜெக்ட் அதுவா இருந்தாலும் ஆல்மோஸ்ட் எல்லா கிளாஸும் நமக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்க சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா சந்தோஷம், ஃப்ரெஷ்ஷா இருந்ததுன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அதுவும் ஆல்சோ பெனிஃபிட். புரியுதா? அப்போ மகா வாக்கியம் அப்படிங்கிறது தான் டோட்டல் நாலேஜ், ஞானம்.
அந்த மகா வாக்கியத்தை எவ்வளவு வாட்டி படிச்சிருக்கோம் நம்ம பா. நானே நிறைய வாட்டி சொல்ல முடியும். ஆல்மோஸ்ட் எல்லா கிளாஸும் ஒரு வாட்டி மகா வாக்கியம் படிச்சிடுறோம் நம்ம, இல்லையா? திரும்பியும் அந்த மகா வாக்கியத்தை தான் பகவான் ரமண மகரிஷியும் எடுத்து சொல்றார். கரெக்டா? அப்போ நிரந்தர சாந்தி, நிரந்தர பீஸ், நிரந்தர சந்தோஷம், துக்கமற்ற விஷயம் அல்லது துக்கத்திலிருந்து விடுபட்டவனாக இருப்பதற்கு ஒரே வழிதான். என்னது? ஞானாத்யேவ மோக்ஷம். எது ஞானம் அப்படின்னா, எந்த ஞானம்? எப்படி ஒரு புக் இருக்கும் அழகா. இந்த புக்கில் ஆத்தருக்கு பேரு மல்லிகா பத்ரிநாத். மல்லிகா பத்ரிநாத்தில் திறந்தோம்னாக்க அப்பா ஒரு வீக்கெண்ட் ஒன்னொன்னு சமைக்கலாம். பேச்சுலரா இருக்கும்போது இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். அழகா சமைச்சு, ஏன்னா எங்கேயோ இருக்கிறது, அழகா சமைச்சு ஒன்னொன்னு இது இந்த ஸ்பெஷாலிட்டி அந்த ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு ஒரு டிஷ்ஷும் அவ்வளோ ஆனந்தமா இருக்கும். அப்படிப்பட்ட நாலேஜா சாப்பிட்டோமே அப்பா நிம்மதியா இருக்கு. இங்க ஒரே ஒரு நாலேஜ், அது பிரம்ம ஞானம் அல்லது ஆத்ம ஞானம். ஆத்ம ஞானாத்யேவ மோக்ஷம். என்ன சொல்றது அந்த ஞானம்? எங்க விட்டோமோ அங்கே இருந்து ஆரம்பிக்கிறோம். ஆத்மா கஹ ஸ்தூல சூக்ஷ்ம காரண ஷரீராத் வதிரிக்தஹ பஞ்சகோஷ விலக்ஷணஹ சன் அவஸ்தாத்ரய சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபஹ சன் ச ஆத்மா. ஐ திங்க் இங்க கடைசியா கிளாஸ் நடந்தப்போ இந்த ஸ்லோகத்துல தான் விட்டோம்னு எனக்கு ஞாபகம். அட்லீஸ்ட் அந்த சப்ஜெக்ட்ல விட்டுட்டு அப்புறம் ஆன்லைன்ல ஆரம்பிச்சோம். அதுதான் நாலேஜ். முக்கியமா இருக்கிறது என்னது? சச்சிதானந்த ஸ்வரூபா. எது சத்து, எது சித்து, எது ஆனந்தம், அது நான். நீங்க சென்னையில இருக்கலாம், மெட்ராஸ்ல இருக்கலாம், நீங்க போறது பாண்டிச்சேரியா புதுச்சேரியா? என்ன பதில் சொல்லுவேன்? நீங்க இருக்கிறது எங்க இருக்க? சென்னையா மெட்ராஸா? சென்னை. இந்த பக்கம் மெட்ராஸ், இந்த பக்கம் சென்னை. சென்னைக்கும் மெட்ராஸ்க்கும் எவ்வளவு தூரம்? புரியறது இல்ல. சச்சித் ஆனந்தம், சத் சித் எப்படி இருக்கிறது இந்த வேர்ட்ஸ்? நீங்க அப்பாவா பிள்ளையா? இப்ப நம்ம கேட்டா நான் ரெண்டும் கிடையாது அப்படி இன்டெலிஜென்டா சொல்லிடுவோம். இந்த உதாரணமா என்ஜாய் பண்ண. அப்பாவா பிள்ளையா? எப்படி சொல்றது? புரியுறதா? ஒருத்தர் தான் குறிக்கிறது, ஒரு விஷயத்தை தான் குறிக்கிறது. வேர்ட்ஸ் டிஃபரெண்டா இருக்கு. சத்து சித்து விசாரம் பண்றக்கூடிய ஆங்கிள் டிஃபரெண்ட். ரொம்ப முக்கியமான கிளாஸ் பார்த்தோம் போன கிளாஸ். எந்த ஞானம்? ஏக சிந்தனம். எது ஒன்றாக, எது சத்தாக இருக்கிறதோ, சத் அப்படின்னு சொல்லிட்டா எல்லாவற்றுக்கும் சேதனம் அச்சேதனம், என்டையர் யூனிவர்ஸ் என்ன பண்ணலாம்? சேத்தனமா அச்சேதனமா பிரிச்சுக்கலாம். சேத்தனத்துக்கும் அச்சேதனத்துக்கும் எது காரணமாக இருக்கிறதோ, புரியுறதா? எது காரணம்னா என்ன? எப்படி புரியணும் காரணம்னா? இது என்னது? இது என்னது தெரியலையா? கிளாத். இது என்னது? என்ன கிளாத் கேட்போம். துணி தெரியும். என்ன துணி? நேச்சுரலா அங்க காரணம் என்னன்னு கேட்கிறோம். இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டோம்னா என்ன சொல்லுவோம்? இதெல்லாம் பிரபஞ்சம், உலகம், பிரபஞ்சம் தெரியும். இது என்னது? என்ன காரணம்னு கேட்டோம்னா சாஸ்திரம் தான் பதில் சொல்லும். என்ன காரணம்? ஜெகத் காரணம் பிரம்ம, பிரம்மன். அந்த பிரம்மன் எப்படிப்பட்டது? சத்து சித்து பிரம்மன். சத் பிரம்மன். சத்துனா என்ன? சத்துனா என்ன? சத்துனா எது இருப்போ, த வெரி எக்ஸிஸ்டன்ஸ். இது இருக்கு சொன்னா அந்த இருப்பு, மைக் ஈஸ், அந்த ஈஸ்னஸ், அது பிரம்மன். இங்க பாருங்க, என்ன சுத்தி எவ்வளவு பரிவார் இருக்கு பாருங்க.
டேபிள், டேபிள் 1, டேபிள் 2, லேப்டாப், கேமரா, ரெக்கார்டர், மைக் 1, மைக் 2, பேக், புக்கு, புக் 1, புக் 2, அருகம்புல், ரோஜாப்பூ. ரோஜாப்பூ இஸ், லேப்டாப் இஸ், டேபிள் இஸ், புக் இஸ். ஆப்ஜெக்ட் மாறிட்டே இருக்கிறது. எது இன்வேரியபிளா இருக்கிறது, எது மாறாம, எது மாற முடியாததாக இருக்கிறது, எது மாற முடியாததாக இருக்கிறது? ஈஸ், ஈஸ், ஈஸ். அந்த ஈஸ் என்னது? இதை நம்ம யோசிக்க மாட்டோம். பியூட்டிஃபுல் சாஸ்திரம் என்ன பண்றதுன்னா, புதுசா ஒண்ணு சொல்லிக் கொடுக்கல. ஆல்ரெடி எது இருக்கிறதோ, எதை நம்ம ரெகக்னைஸ் பண்றோமோ அதை தான் சொல்றது. ஒரு ஆப்ஜெக்டை வச்சு எக்ஸிஸ்டன்ஸை ரெகக்னைஸ் பண்றோம். அந்த ஈஸ், அதை இருக்குன்னு சொல்றேன் நான். எக்கோ அடிக்கலையா இருக்கும்? கிளியரா கேட்கறதா? வேர்ட்ஸ் கிளியரா கேட்கறது இல்ல, போர்னு கேட்கல. இருப்பு, எக்ஸிஸ்டன்ஸ் சொல்றது. அந்த எக்ஸிஸ்டன்ஸ் தான் சத், அதுதான் ஜகத் காரணம். அப்போ சொல்லி கொடுக்கும் போது அது அதுன்னு சொல்லுவோம். அதுனா என்ன? எனக்கு வேறான ஒண்ணு. அப்ப அடுத்தபடி என்ன? அந்த சத் பிரம்மன், தட் பிரம்மன் துவம் அசி, அந்த பிரம்மன் நீ. அப்போ இந்த ஜகத் காரணமா இருக்கக்கூடிய சத் பிரம்மன் அகம், நான். அதனால ஸ்தூல சூக்ஷ்ம காரண வதிரிக்தா, ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன், அது நீ அல்ல. இந்த அன்னமயம், பிராணமயம், மனோமயம்னு நான் நினைத்து கொண்டிருக்கிறேன், அது நான் அல்ல. கனவுல, தூக்கத்துல, விழிப்பு நிலையில நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன், அது நான் அல்ல. இவற்றுக்கெல்லாம் எது சாட்சியாக? அவஸ்தாத்ரய சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபா, அது நான், அது ஆத்மா. அந்த ஆத்மா, ஆத்மானா என்ன அர்த்தம்? அகம். ஐ அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன சான்ஸ்கிரிட் வேர்டு? ஐ அப்படின்னா ஆத்மா. ஐ ஆம் ஆத்மா. புரியுறதா? அப்போ நான் சத்தாக இருக்கின்றேன், சத் வஸ்துவாக இருக்கின்றேன். விக்கிரகேந்திரிய பிராணதீதமஹா, விக்கிரகேந்திரியனா பிராணதீதமஹா அப்படிங்கிற சொல்லுக்கு பஞ்சகோஷம். எது பஞ்சகோஷம்? அன்னமயம். இது நான் சொன்னேன்னா உங்களுக்கு இன்சல்ட். ஏன்? பஞ்சகோஷம்லாம் எவ்வளவு வாட்டி படிச்சாச்சு. அன்னமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய, ஆனந்தமய. இந்த சரீரத்தை 5 லேயரா பிரிச்சுட்டோம்னா பேஸ்ட் ஆன் தி ஃபங்க்ஷனிங். அந்த பஞ்சகோஷத்திற்கு எது சாட்சியாக? எதனால் இந்த பஞ்சகோஷம் ஃபங்க்ஷன் பண்றதோ, எதனால் இந்த பஞ்சகோஷம் இருக்கிறதோ, அந்த எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபல் சத் அகம் ஏகஹா. இந்த பஞ்சகோஷம் நான் இல்ல, ஏனால் இது ஜடம். இந்த சரீரம் எப்படி ஜடம், மனசு எப்படி ஜடம். ஜடம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஜடம்னா எப்படி? இந்த டேபிள் மாதிரி அச்சேதனம். ஜடம்னா அதற்கு இருப்பு கிடையாது, தனியாக ஒரு இருப்பு கிடையாது. அப்போ இதற்கு சேத்தனம், இதற்கு லைவ்லினஸ், இதற்கு என்லிவன் பண்றக்கூடிய பிரின்சிபல் என்ன அப்படின்னா சைதன்யம், ஆத்மா. புரியுதா? அதனால ந அகம் ஏகசத் தஜ்ஜடம் ஹ்யசத். புரியுதா? எப்படி இருக்கிறது இந்த பஞ்சகோஷம்? அசத்தாக இருக்கிறது. எது அசத்து? எது அசத்து? போடா அசடு அப்படின்னு திட்டுவா. அசடு அசடு. அதுவா அப்படின்னா அசத்து. அசத்து அப்படின்னா எதற்கு ஸ்வயமான இருப்பு கிடையாதோ, எதற்கு இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாதோ. வழக்கம் போல நம்ம வந்துட்டோம்.
அப்படி திரும்பி பார்த்தேன்னா குதிச்சு குதிச்சு ஒரு அலை வரும். கரெக்டா? அந்த அலை என்னது? அந்த அலை கேட்போம், கேள்வி கேட்போம் இல்லையா? அந்த அலை ஜலத்துக்கு வேறாக இருக்கிறதா? கிடையாது. ஜலத்தை தான் அலை என்று கூறுகிறோம். அப்போ அலையுடைய சத்து எது? ஜலம். அப்போ அலைங்கிறது என்னது? அசத்து. அதற்கு தனியா ஒரு கண்டென்ட் கிடையாது, ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடையாது. அதே போல சர்வ ஜகத், சர்வ பிரபஞ்சம், என்டையர் யூனிவர்ஸ் உடைய சத்து என்னது? ஒருத்தர் ஒரு பதில் சொல்ல சான்ஸ் இருக்கு. என்டையர் சிருஷ்டியோடைய, யூனிவர்ஸோடைய சத்து எது? நல்ல உறக்க. பரமாத்மா, அப்புறம் பிரம்மன், அப்புறம் பிரம்மன், அப்புறம் நான். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. பிரம்மன் இருக்கு, பிரம்மன் இருக்கு. எனக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். இது எல்லாத்துக்கும் சத்து பிரம்மன். நான் என்ன லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அப்படியே வச்சிருப்போம் நம்ம. இந்த டீச்சிங் என்னன்னா எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். மையேவ சகலம் ஜாதம் மை சர்வம் பிரதிஷ்டிதம் மையேவ லயம் யாதி தது பிரம்ம அத்வயம் அகமஸ்மி. அகமஸ்மி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அங்கதான் டீச்சிங் இருக்கு, அங்கதான் மோக்ஷம். நான் மட்டும் தனியாவே இருப்பேன். பிரம்மன் தெரியும், எனக்கு ஆத்மா தெரியும், புக்கு எழுதுவேன். வண்டர்ஃபுல் புக்கு நான் போட்டிருக்கேன் பிரம்மனை பத்தி, வண்டர்ஃபுல் புக் நான் போட்டிருக்கேன் ஆத்மா பத்தி. இதெல்லாம் எழுதினேன், அவ்வளவு கண்டென்ட் இருந்துச்சு. ஆனா எனக்கு ராயல்டி மட்டும் கொடுக்கல. என்ன என்ன சொல்றா? ரெண்டுமே டிஸ்கனெக்டட். ஆப்ஜெக்டிவா இருக்கிற மட்டும் ஸ்டில் துவைத்தம். புரியுறதா? நான் தெரிஞ்சுக்கிறது தான் மகா வாக்கிய ஞானம். அதுதான் the only knowledge that one should gain. மிச்சம் எல்லாம் இல்லைன்னா அகாடமிக்கா அப்படியே ஸ்டாக்னன்ட் ஆயிடும். நான் எவ்வளவு கிளாஸ் போயிருக்கேன், 30 வருஷமா படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு எல்லா உபனிஷத்தும் மனப்பாடம், எல்லா கிரந்தமும் மனப்பாடம். என்னால எல்லாம் ரிசைட் பண்ண முடியும், அதோட அர்த்தத்தையும் சொல்ல முடியும். என்ன பிரயோஜனம்? பிரம்மன் ஆத்மா எப்படி இருக்கிறது? எல்லாத்துக்கும் பிரம்மன் தான் காரணம், பரமாத்மா தான் காரணம், ஆத்மா தான் காரணம். அப்படியே வெளியிலேயே திருஷ்டி அப்படியே இருக்கும். அப்போ அப்படி சொல்றதுனால நேச்சுரலா எங்க இருக்கு? ஐ ஆம்ங்கிற ஐடென்டிட்டி, அடையாளம் எதில் வைத்திருக்கிறேன்? சரீரம் மனசில் ஆழமாக இருக்கிறது. இந்த புக்கு, டேபிள் இதெல்லாம் பர்சீவ் பண்ற மாதிரி பிரம்மனும் எனக்கு ஒரு ஆப்ஜெக்டா இருக்கிறது. நோ யூஸ். அப்போ சத்து சித்து ஆனந்தம்ங்கிற பொருள் என்னது? இப்ப சொல்லுங்க, சச்சித் ஆனந்தத்துடைய அர்த்தம் என்ன? அங்கதான் எல்லாமே ரிசால்வ் ஆகும். அப்ப எனக்கு இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கே, அடுத்த கொஸ்டின் வரும். அந்த ப்ராப்ளம் உனக்கு இல்ல. இப்பதான் நீ சொன்ன ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா வதிரிக்தா அவஸ்தாத்ரய சாட்சி. புரியுதா? அப்போ எது சத்தோ, எது எக்ஸிஸ்டன்ஸோ, எது இருப்போ, அந்த இருப்பு எப்படி இருக்கிறது? அந்த இருப்புடைய மேனிஃபெஸ்டேஷன், அதோடைய வெளிப்பாடு சரீர அளவுல, மனசு ஸ்தூல சூக்ஷ்ம காரண டைமென்ஷன்ல, அந்த திருஷ்டி கோணத்துல சைதன்யமாக வெளிப்படுகிறது. புரியுதா? இனர்ட் ஆப்ஜெக்ட பொறுத்த மட்டும் சத்து. மனசு சரீரம் ஆக்டிவா இருக்கு. அன்லைக் டேபிள் மைக் மாதிரி இந்த சரீரம் எப்படி இருக்கிறது? ஆக்டிவா இருக்கிறது. பேச முடியாது, கேட்க முடியாது. இப்போ லைவ்லினஸ் இருக்கிறது. புரியுறதா? அதனால என்ன பண்றோம்? அதே சத்த உணர்வு தத்துவமாக, கான்சியஸ்னஸ் ஆக, சைத்தன்ய தத்துவமாக, வேற ஒரு வார்த்தை சென்னை மெட்ராஸ் மாதிரி சித்து அல்லது சைத்தன்யம்னு சொல்றோம். சத்துனால சித்து. எந்த சைத்தன்யத்தினால இந்த உடம்பு மனசெல்லாம் ஃபங்க்ஷன் பண்றதோ, எந்த சைத்தன்ய வஸ்துனால எல்லாவற்றையும் ஆப்ஜெக்டிஃபை
பொருட்படுத்த முடியாதோ, ரெகக்னைஸ் பண்ண முடியாதோ, பர்சீவ் பண்ண முடியாதோ, இந்திரியம் வேலை செய்யாதோ, சரீரம் வேலை செய்யாதோ, அந்த சித்த தத்துவம் இந்த உடம்புடைய ஒரு பார்ட், ப்ராடக்ட் ஆர் ப்ராப்பர்ட்டி கிடையாது. இதோடைய அங்கமோ அல்லது இதுல இருந்து உற்பத்தி பண்றக்கூடிய என்சைம்ஸ்ல நிறைய ப்ரொடியூஸ் ஆகும் அதுவோ இல்ல இதோடைய சரீரத்துடைய குணமோ ஆத்மா அல்லது நான் கிடையாது. புரியுதா? இந்த உடம்ப உணர்ச்சி அல்லது உணர்வு பூர்வகமாக லைவா வைக்கிறதுக்கு சைத்தன்யம் தான் காரணம். எப்படி இருக்கிறது? மொத்தமாக வியாப்தமாக இருக்கிறது. சின்ன ஓரமா சுண்டு விரல்ல அடிபட்டாலும் அப்படின்னு நமக்கு ஃபீலிங் இருக்கிறது. புரியுறதா? அப்போ மொத்த சரீரம் மனசையும் வியாபித்து அதுல இருந்து வேறுபட்டு சரீர மனசுக்கு உட்படாத, சரீரம் இருந்தாலும் இல்லைனாலும் எந்த சைத்தன்யம் தொடர்ந்து இருக்கிறதோ, டெட் பாடியில சைத்தன்யம் எப்படி இருக்கிறது? முதல் நாள் ஆரம்பிக்கிறேன், நன்னா பேசுங்கோ. டெட் பாடியில் என்ன சைத்தன்யம்? சத்தாக இருக்கிறது. ஆத்மா எது எது ஆப்தி, எது அத்தி, இது ஆத்மா. எது இருப்பாக எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கிறதோ, வெளிப்படுறதுக்கு அங்க மீடியம் இல்லை, அதனால இது உயிர் இல்லாததுன்னு சொல்றோம். ஆனா சைத்தன்யம் இல்லையா? சைத்தன்யம் சத்வஸ்துவாக இருக்கிறது. புரியுறதா? அப்போ இந்த சரீர மனசுக்கோ உட்பட்ட விஷயம் கிடையாது. அப்படிப்பட்ட சைத்தன்யம் நான். அதனால சத்தயா சித்து, சித்தையா சத்து. எது சத்தோ அதுவே சித்து, எது சித்தோ அதுவே சத்து. சத்துனால சித்து, சித்துனால சத்து சொல்லல. பாண்டிச்சேரி தான் புதுச்சேரி, புதுச்சேரி தான் பாண்டிச்சேரி. எப்படி இருக்கு இந்த வார்த்தை? இது கிளியரா புரியுறது? அதேதான் இதுவும். இது அது இது அதுன்னு சேத்தன வஸ்துவை குறிப்பிட்டு சொல்றோம். கரெக்டா? நான் நீ பேசுறது எல்லாம் லைவ்லியா இருக்கிறது சரீர திருஷ்டியில சைத்தன்யம்னு குறிப்பிடுறோம், சித்துன்னு குறிப்பிடுறோம். இப்போ சித்து சத்து எல்லாம் ஒரே ஆத்மாவை, ஒரே பிரம்மனை அல்லது என்னதான் குறிப்பிடுறது அப்படின்னு சொல்றது. அப்போ இது ஆயிடுத்து, இது தெரிஞ்சிருத்து நமக்கு. இதுதான் போன கிளாஸ் மட்டும் பார்த்தோம். இது தெரிஞ்சிருத்து அப்படின்னா இந்த உலகம் என்னது? பகவான் யாரு? அவட விட்டேல நீங்க உங்க பாட்டுக்கு நீங்க பேசிண்டே போறீங்களே. பகவான் யாரு? யாரு? ஈஸ்வரன். நான் டெய்லி வணங்குறேனே. இப்ப கூட எங்க இருக்கோம்? பகவானுடைய சன்னிதானத்துல இருக்கோம். இந்த பகவான் யாரு? அதுக்கு அழகா மகா வாக்கியம் சொல்றாரு. ஈஷ ஜீவயோ வேஷதீபிதா சத்வபாவதோ வஸ்து கேவலம். ஈஷ ஜீவ யோகோ வேஷதீபிதா. ஞாபகம் இருக்கா தத்துவபோதம்? எது ஜீவா, எது ஜகத்து, எது ஈஸ்வரான்னு படிச்சோம். ஈஸ்வரன் யாரு, ஜீவன் யாரு, இதுல இருக்கக்கூடிய பேதம் எப்படிப்பட்டது? நான் வேற, ஈஸ்வரன் வேற அப்படிங்கிற வேறுபாடு, அப்படிங்கிற பேதம் இப்படி இருக்கிறது. வேஷதீஹி என்ன சொல்றாரு பாருங்க. வெறும்ன உபாதி திஷ்டிஹி, வெறும்ன நாம ரூபம். புரியுறதா? செயினும் மூக்குற்றியும் வேற வேற. எப்படி? இது செயின்னு சொல்றதுனால, அத மூக்குத்தின்னு சொல்றதுனால வேற வேற. ஆனா செயின் என்னது? தங்கம். மூக்குற்றி என்னது? தங்கம். அதான் மகா வாக்கியம். ஓ, செயினும் மூக்குத்தி ஒண்ணு, அதான் மகா வாக்கியமா? அப்படி இல்ல. செயின் இடத்துல ஈஸ்வரனை போட்டுக்குவோம். ஈஸ்வரனுடைய உபாதி என்னது? ஈஸ்வர உபாதி எப்படி இருக்கிறது? என்டையர் ஜெகத். எப்படி மேனிஃபெஸ்டேஷன் ஆகிறது ஈஸ்வரா?
ஈஸ்வரனுக்கு வேறாக இந்த ஜகத்து கிடையாது, ஜகத்துக்கு வேறாக ஈஸ்வரன் கிடையாது. கரெக்டா? அப்போ ஈஸ்வரா சொன்னா சர்வம் எல்லாம். கரெக்டா? நான் ஜீவா சொல்றோம், அல்லது ஜீவாத்மா பரமாத்மா, எப்படி வேணா போட்டுக்கலாம். ஜீவ ஈஸ்வரா சொல்லுவோம், இல்லைன்னா ஜீவாத்மா பரமாத்மா சொல்லுவோம். இப்ப இந்த ஜீவாத்மா பரமாத்மா, இந்த ஜீவாத்மா யாரு? நான் தான். ஜீவா நான் தான். நான் அந்த ஈஸ்வரனை வணங்குறேன். அப்போ இந்த ஜீவ ஈஸ்வர பேதமானது எப்படி இருக்கிறது? வேஷதீஹி. வேஷம்னா என்ன? சும்மா வேஷம் போடுறான் பார், அந்த வேஷமா? இந்த இடத்துல வேஷம் அப்படின்னா எதை குறிப்பிடுற? வேஷஹா அப்படின்னு சொன்னா வேஷஹா இஸ் ஈக்குவல் டு நாம ரூபா, நேம் அண்ட் ஃபார்ம். என்ன நேம் அண்ட் ஃபார்ம்? எது நேம் அண்ட் ஃபார்ம்? ஜீவான் ஒரு பெயர், வேர்டு. ஈஸ்வரான்னு ஒரு வார்த்தை. ஈஸ்வராவுடைய பொருள் என்ன? ஜீவாவுடைய பொருள் என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஈஸ்வரா? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஜீவா? அப்படி விசாரம் பண்ணினோம்னா பாகத்தியாகம் பண்ணிருக்கோம். அடுத்த ஸ்லோகத்துல பாகத்தியாக லட்சணம் வரப்போறது. எப்படி செயினும் மூக்குத்தி ஒண்ணுன்னு சொன்னோம் இல்லையா? அந்த விஷயத்தையே ஜீவ ஈஸ்வராக்கு நம்ம அப்ளை பண்ணணும். வேஷஹா அப்படின்னா நாம ரூபஹா. ஜீவான்னு சொல்லும் போது இந்த பாடி மைண்ட் இதெல்லாம் நாம ரூபம். நான் சொல்லும் போது எல்லாமே கலந்து, ஸ்தூல சரீரம், சூக்ம சரீரம், காரண சரீரம், சிதாபாசக, சைத்தன்யம். ஈஸ்வரா சொன்னா ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ம பிரபஞ்சம், காரண பிரபஞ்சம், அங்க ஒரு சிதாபாசக சைத்தன்யா. புரியுதா? அப்போ என்டையர் சிருஷ்டியா பார்க்கும்போது, அந்த சிருஷ்டியில நான் ஒத்தனா பார்க்கும்போது நானும் ஈஸ்வரனும் வேற வேற. நான் ஈஸ்வரனால் படைக்கப்பட்டிருக்கிறேன், இந்த ஜகத்தில் நான் ஒருவன். இதை எந்த திருஷ்டியில சொல்றோம்? ஷரீரம் உபாதி திருஷ்டியில சொல்றோம். ஆனா தாத்பரிய திருஷ்டியில, லட்சியார்த்த திருஷ்டியில என்னது? சத் ஸ்வபாவதோ வஸ்து கேவலம். ஈஸ்வராங்கிறது என்னது? சத். ஜீவாங்கிறது என்னது? சத். ஜீவா இஸ் ஈக்குவல் டு சித். ஈஸ்வராவும் சச்சிதானந்தம், ஜீவாவும் சச்சிதானந்தம். புரியுதா? அப்போ சூப்பர்ஃபிஷியலா பார்க்கும்போது அலை வருது, ஐயா வேவ், குழந்தையெல்லாம் குதிச்சு விளையாடி இருக்கும். பார்க்கும்போது அலையும் சமுத்திரமும் ஒண்ணு கிடையாது, டயகனலி ஆப்போசிட். இது எங்கேயோ சமுத்திரத்துல ஒரு சின்ன விஷயம் அலை, சமுத்திரத்துல ஓரமா வரக்கூடியது அலை. ஒரு few seconds இருக்கும். கரெக்டா? அப்படி வந்துட்டு போயிடும். கரெக்ட்? சமுத்திரம் எப்படி அவ்வளோ விஷாலமா இருக்கிறது, எப்பவுமே இருக்கிறது, ஆழமா இருக்கிறது. புரியுதா? எவ்வளவு ஜீவராசி அதுக்குள்ள இருக்கிறது. இப்ப சமுத்திரமும் மலையும் நாட் த சேம். புரியுதா? அப்போ சமுத்திர விசாரஹா, அலை அல்லது தரங்க விசாரஹா. வாட் இஸ் ஓஷன், வாட் இஸ் வேவ்? அப்படி விசாரம் பண்ணினோம்னா என்ன டிரைவ் பண்றோம்? ஓஷன் இஸ் வாட்டர், வேவ் இஸ் வாட்டர். அதனால அலையும் சமுத்திரமும் வேற வேற கிடையாது. அலைக்கும் சமுத்திரத்துக்கும் என்ன சம்பந்தம்? அலைக்கும் சமுத்திரத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன்? அலைன்னு சொல்றது ஜலம்தான், சமுத்திரம் சொல்றது ஜலத்தை தான் சொல்றேன். அப்போ எனக்கும் பகவானுக்கும் என்ன சம்பந்தம்? அலை நன்னா புரியும், அலை பத்தி நன்னா சொன்ன,
மெயின் பாயிண்ட்டுக்கு. எனக்கும் பகவானுக்கு என்ன சம்பந்தம்? எனக்கும் பகவானுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது சொல்ல முடியுன்ற. இப்படி சொல்லிட்டேனே, அபச்சாரம் அபச்சாரம் மன்னிச்சுடுங்கோ, ஏதோ வந்துருது வாய்த்தல. நோ, கிரண்ய கசிப்ப மாதிரி நம்ம சொல்லல, நம்ம ப்ராப்பரா நாலேஜ்ல சொல்றோம், அறிவுல சொல்றோம். ஏன்? இந்த சரீரம் மனசுனால அகம் சச்சிதானந்தா, ஈஸ்வரா சச்சிதானந்தா, எனக்கும் பகவானுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நானே பகவான், பகவானே நான். நானே பகவான் தெரியுமா? எப்படி வண்டி ஓட்டுறேன் பாரு, அப்படி சாட்சி எடுக்கணும் பாரு, விழவே மாட்டேன். விழுந்து மண்டைய உடச்சுட்டு ரத்த கொட்டின்னு அப்படியே இருப்போம். அதுக்காக சொல்லல. உபாதி ஸ்டில் வேற. காக்னிஷன் அறிவு என்னது? நான்கிறதான முக்கிய லட்சியார்த்தம் என்னது? எசென்சியலி என்னது? என்னுடைய ஸ்வரூபம் என்னது? இல்லையா? விளக்குல சின்ன தீபம் எரியுது, அகல் விளக்கு ஓரமா வச்சிருக்கும். ஆப்போசிட்ல பெரிய வல்கனோ. வல்கனோ வந்து அக்னியா இல்லையா? விளக்கும் வல்கனோவும் ஒண்ணு, எரிமலை. கரெக்டா? இது ரெண்டும் ஒண்ணு. எப்படி ஒண்ணாகும்? இதுக்கு இத்துண்டு தான், அந்த ஏரியாவுக்கு தான் வெளிச்சம் வருது, ஒரு சின்ன காத்து வந்து அணைஞ்சிடுறது. எரிமலை எப்படி இருக்கிறது? என்டையர் உலகத்தையே பஷ்பம் பண்றக்கூடிய விஷயம். ஆனா அந்த விளக்கும் எரிமலையும் ஒண்ணு. எப்படி? இதோடைய ஸ்வரூபம் ஹீட் அண்ட் லைட், இதோடைய ஸ்வரூபம் அதே ஹீட், அதனால ஒண்ணு. புரியுதா? ஆனா இதோடைய உபாதி, எரிமலைக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் டிஃபரெண்ட், தீபத்துடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் டிஃபரெண்ட். அப்போ பாகத்யாக லட்சணம்னு படிச்சோம். நம்ம என்ன பண்ணணும்? உபாதி எது வந்து சகுணமா இருக்கிறதோ, எது சரீரம்னு சொல்றோமோ, எது பிரபஞ்சம்னு சொல்றோமோ, அதெல்லாம் இன்டெலெக்சுவலி ரிமூவ் பண்ணணும். அப்பதான் நம்மளால எசன்ஸ் என்னன்னு போக முடியும். அப்படி பாகத்தியாகம் பண்ணினோமே ஆனால் என்ன, சங்கரர் என்ன பண்றாருன்னா, வாக்கிய விருத்தின்னு ஒரு கிரந்தம் இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 48 ஸ்லோகம், ஒரே விஷயம்தான், மகா வாக்கிய விசாரம். அந்த மகா வாக்கிய விசாரத்துக்கு 48 ஸ்லோகம். அதுல முழுசா பாகத்தியாகம். பாகத்தியாகம்னா என்ன? விபாகம் அண்ட் தியாகம். பிரிக்கணும். என்ன பிரிக்கணும்? எது ஸ்வரூபம், எது அதோடைய உபாதி, கேரக்டரிஸ்டிக்ஸ். புரியுதா? எப்படி சைத்தன்யம் பிளஸ் மனசு சரீரம், சைத்தன்யம் பிளஸ் பிரபஞ்சம். பிரபஞ்சத்தை ரிமூவ் பண்ணணும். இதோடைய எசன்ஸ் என்னது? இதோடைய எசன்ஸ் என்னது? சத்து சித்து சத் சித். அதனால ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். ஏக ஸ்வபாவதோ வஸ்து கேவலம், சத்ஸ்வபாவதோ வஸ்து கேவலம். புரியுதா? அப்போ 24வது ஸ்லோகத்துல ஐக்கிய பாவனம். ஸ்வபாவதஹன ஸ்வரூபஹா. எது ஜீவாத்மா பரமாத்மாவுடைய உண்மையான தன்மையோ, நேச்சரோ, சத் வஸ்து கேவலம். கேவலம்னா என்ன? கேவலம் தமிழ் கேவலம் அல்ல. கேவலம் இஸ் ஈக்வல் டு ஏகஹா அத்வைதஹா. ஈஸ்வரனும் கேவலம், நானும் கேவலம், நிர்குண ஏக ஸ்வரூபஹா. புரியுதா? அப்படி மகா வாக்கியம் பண்றோம். எது வேஷஹா சொல்றாருன்னா, எதெல்லாம் நாம ரூபமோ அததான் கேரக்டரிஸ்டிக்னு சொல்றேன், அததான் உபாதின்னு சொல்றேன். புரியுதா? எது கேரக்டரிஸ்டிக் சொல்றேனோ அதுதான் நாம ரூபா, அதுதான் உபாதி. அப்போ வேஷதீஹி பர்செப்ஷனுக்கு, பார்க்கறதுக்கு நாம ரூபத்துல டிஃப்ரெண்டா இருக்கிறது, எசன்ஸ்ல சேம். அதனால ஈஷ ஜீவயோகோ வேஷதீபிதாக சத்ஸ்வபாவதோ வஸ்து கேவலம். இரண்டுமே வஸ்துதான் அப்படிங்கிறது. அடுத்தது என்னது? வேஷஹானத ஸ்வாத்மதர்ஷனம்.
ஈஷதர்ஷனம் ஸ்வாத்மரூபதா. இப்போ அதே கண்டினியூ பண்றார். இப்போ வேஷம் எது நாமரூபமாக இருக்கிறதோ, மூக்குத்திக்கு ஒரு விதமான ஷேப் இருக்கிறது, ஆகாரம் இருக்கிறது, சைஸ் இருக்கிறது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அழகு இருக்கிறது. செயினுக்கு டிஃப்ரெண்டா இருக்கிறது. அப்போ மூக்குத்தி தான் செயின்னு சொல்றதுக்கு, அலைதான் சமுத்திரம்னு சொல்றதுக்கு என்ன பண்ணணும்? மூக்குத்தி இப்படி இருக்கிறது, செயின் இப்படி இருக்கிறது, எப்படி ஒண்ணாகும் அப்படின்னு நாம ரூபத்துல வச்சு பார்த்தோம்னா, அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு பார்த்தோம்னா டாலியா. இதோடைய சப்ஸ்டன்ஸ் என்ன, இதோடைய சப்ஸ்டன்ஸ் என்ன? ஓ, தங்கம் தங்கம், புரியுதா? இதை நம்ம நேச்சுரலா பண்றோம். அந்த மூக்குத்தி என்ன பண்ணுவோம்? மூக்குத்தி தானே அப்படின்னு ஓரமா போட மாட்டோம். செயின் அப்படின்னு லாக்கர்ல வைக்க மாட்டோம். மூக்குத்திக்கு இன்னும் ஜாக்கிரதையா இன்னொரு குட்டி டப்பால வச்சு வைப்போம், செயினுக்கு பெரிய டப்பால வச்சு வைப்போம். ஏன்? மூக்குத்தியும் தங்கம் தான், நமக்கு செயினும் தங்கம் தான். நேச்சுரலா அந்த கோல்டு குத்தி இருக்கு. அதே போல ஜீவ சொன்னாலும் ஜகத்து சொன்னாலும் ஈஸ்வர, முக்கியமா ஜீவ ஈஸ்வர சொல்லும் போது என்னது? ஜீவன்னா என்ன? சச்சிதானந்தம் பிரம்மன் ஆத்மா. ஈஸ்வரா சச்சிதானந்தம் பிரம்மன் ஆத்மா, எல்லாம் சினானிமஸ் வேர்டு, புரியுதா? அதனால சேம். அப்போ வேஷஹானதா, வேஷஹானதான அர்த்தம் நாமரூபத்தை, வேஷம்னா நாமரூபம், ஹானதான இன்டெலெக்சுவலா ரிமூவ் பண்ணணும், நீக்கணும். பேசக்கூடாது. வேஷஹான நாமரூபம், புரியுறதா? அப்போ அந்த நாமரூபத்தை அறிவுபூர்வகமாக நீக்கி ஹானதா ஸ்வாத்ம தர்ஷனம். நாமரூபத்தை எடுத்துட்டோம்னா அல்லது அந்த காக்னிஷனை நீக்கிட்டோம்னா எது சப்ஸ்டன்ஸோ அது நமக்கு புரியும். ஈஷ தர்ஷனம் என்ன ஆகிறதப்போ? எது ஈஸ்வரான்னு புரியறது, ஸ்வாத்ம ரூபதா. எது ஈஸ்வரன் புரியறது, எது ஜீவஹா அப்படின்னு புரியறது. அப்ப என்ன ஆகுறதுங்க? ஸ்வாத்ம தர்ஷனம், ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் ஈஸ்வர தர்ஷனம், ஆத்மாவுடைய ஸ்வரூபம் ஆத்ம தர்ஷனம். புரியுறதா? ஆத்ம தர்ஷனம் இஸ் ஈக்வல் டு ஈஸ்வர தர்ஷனம். பகவானுடைய தரிசனம் எப்ப கிடைக்கும்? பகவான் எப்ப எனக்கு தரிசனம் கொடுப்பார்? இந்த கிளாஸ்ல கொடுத்துட்டா. எப்படி கொடுத்தார்? நீதானா, நான் தான் நீ, அதுதான் தர்ஷனம். தர்ஷனம்னா இந்த இடத்துல நாலேஜ். தர்ஷனம் என்ன பண்ணுவோம்? நம்ம அழகா பெருசா ஒரு ரூபத்தை பார்த்து ஆஹா ஓஹோ அப்படி இல்லை. அது அடுத்த ஸ்லோகத்துல சொல்லப்படுற, அப்படியே ஒரு ஆப்ஜெக்டா பார்க்காத. இத்தனை நேரம் அதான் பேசினோம். திரும்பியும் தர்ஷனம், ஆஹா எனக்கு முன்னாடி வந்து நிக்க மாட்டாரா, இந்த பகவானே வந்து எனக்கு முன்னாடி நின்று நீதானா அப்படின்னு. இந்த சாஸ்திரத்துடைய சப்தம், இதோடைய அர்த்தம், இந்த கிளாஸ், இந்த நாலேஜ் நமக்கு, இந்த அறிவு நமக்கு ஈஸ்வர தரிசனத்தை கொடுக்கிறது. ஈஸ்வர தரிசனத்தை கொடுக்கிறது மட்டும் இல்லாமல் ஆத்ம தரிசனத்தை கொடுக்கிறது. எப்படி? அறிவினால். இப்ப இத்தனை நேரம் பேசினது புரிஞ்சுதா இல்லையா? என்ன சொல்லுவேன்? புரியுதுன்னு தான் சொல்ல முடியும், புரியலன்னு சொல்ல முடியும். அதை ஏத்துக்க முடியறதா? இதுல டவுட்ஸ் இருக்கா? இன்னும் கொஞ்சம் எப்படி? இதெல்லாம் எப்ப வரும்? புரியலன்னா வராது. இதற்குதான் புன ஸ்ரவணம் புரியா. இவ்வளவுதான் நாலேஜ். இதை திருப்பி திருப்பி கேட்டு கேட்டு விசாரம் பண்றதுனால மட்டும்தான் ஓ அலை மூக்குத்தி ஈஸி. இது என்ன வெளியில ஒரு ஆப்ஜெக்டா இல்ல இல்லையா? இது யாரு சப்ஜெக்டோ அவனை பத்தி சொல்றது. ஆத்மா நான் என்ன பத்தி சொல்றது, ஒரு ஆப்ஜெக்டா பார்க்க முடியாது. அதனால வேஷஹானதா ஸ்வாத்ம தர்ஷனம். அப்போ நாமரூபத்தை
எடுத்துட்டு அதோடைய விசாரத்தினால எது அதோடைய சத்துன்னு தெரிஞ்சுட்டா சச்சிதானந்தம். ஈஸ்வரா அப்படிங்கிற என்டையர் ஜகத் விஸ்வரூப ஈஸ்வரா அதோடைய சத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுனால ஸ்வாத்ம ரூபதா, உபாதி திருஷ்டியில ஒண்ணு கிடையாது, ஸ்வரூப திருஷ்டியில தீபமும் எரிமலையும் ஒன்றோ, நானும் ஈஸ்வரனாவும் இருக்கக்கூடிய அந்த சத்தியம், அந்த உண்மை புரிய வருது. இதுதான் மோக்ஷம், இதுதான் போதகா, இதுதான் ஞானம். இதனால என்ன, நீ ஏன் பகவான், பகவானே நான், நாமே பகவான், பகவானே நாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தமா யோசிச்சுட்டு அடுத்த வாரம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.